மார்னிங் வந்து நம்ம ப்ராப்பரா மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி, அதுக்கான டார்கெட், அதுக்கான ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஆனா, இந்த ட்ரெண்ட் இப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஓகே தான். ஆனா, அந்த 12 மணிக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா, அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆகும். நமக்கு என்னன்னே புரியாது. ஸோ, இது வந்து நெறைய டைம் அந்த 12 மணிக்கு மேல ஸ்டாப் லாஸ் அடிச்சது நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஏன் இந்த 12 மணிக்கு மேல நமக்கு இந்த மாரி நடக்குது? ஸோ, இதுக்கான கம்ப்ளீட் டேட்டா என்ன? சார்ட்ல இது வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் ஆகுது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம இன் டெப்த்தா பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு அடுத்து நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த பர்ட்டிகுலர் டைம நீங்க அவாய்ட் பண்ணணும்? ஏன் அவாய்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத இத வந்து நம்ம இன் டெப்த்தா பார்க்க போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஜெனரலா வந்து என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் மார்க்கெட்ட மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். காலையில வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகுது. 3:30க்கு க்ளோஸ் ஆகுது. ஆனா குளோபல் மார்க்கெட்டுமே இந்த டைமிங்ல ஓப்பன் ஆகவும் செய்யும். ஸோ அதுல ஒரு முக்கியமான மார்க்கெட் தான் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் மார்க்கெட். ஸோ இந்த யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நமக்கு 12:15 ஸோ அதுக்கு மேல அந்த டைம்ல வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல நெறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. இப்போ இது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய ஸ்பைக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இப்போ இது ஏன் வருது அப்படின்னா, இப்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல இருக்கிறவங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபண்ட்ஸ வந்து ரீஅலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ எந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஸோ அடுத்து எங்க மாத்தி வைக்கணும்? ஸோ இந்த மாரி வந்து ஒரு மார்க்கெட்ல இருந்து எடுத்து இன்னொரு மார்க்கெட்ல, இல்ல அதே மார்க்கெட்ல அதிகமாகவோ, ஸோ இந்த மாரி எல்லாமே அவங்க பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். அதான் அந்த 12 பிஎம் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே. இது அந்த அளவுக்கு ஏன் நம்ம முக்கியமா பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க சார்ட்ஸ்ல பார்க்கும்போது இன்னுமே புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து உண்மையிலேயே பெரிய லெவல்ல வந்து இம்பாக்ட் ஆயிருக்குமா அப்படின்னா, நீங்க உங்களோட ட்ரேட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலுமே தெரியும். அந்த 12 மணிக்கு மேல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க ஒரு வேள அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலுமே, அது வந்து ஃபெயிலியர் ஆகறதுக்கான சான்சஸுமே இருக்கும். எப்படின்னா மார்க்கெட் டப்புன்னு வந்து ரிவர்சல் ஆகும். இல்ல அப்படின்னா ப்ராப்பரான பிரேக் அவுட்டா தான் இருக்கும். ஆனாலுமே மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதே மாரி ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு இருக்காது. அப்போ என்ன டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சிஸ்டம்ல இது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 12:15 to 1:15 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க. சிம்பிளா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு பெரிய டவுன்ஃபால் வந்து வந்திருக்கு. ஆஃப்டர் தட் வந்து ட்ரெண்டும் ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் சைட்வேஸ்ல போகுது. அண்ட் அகைன் மார்க்கெட் கீழ வருது. திருப்பி அகைன் மார்க்கெட் சைட்வேஸ் அண்ட் அகைன் மார்க்கெட் மேல போகுது. இப்போ இது வந்து நான் 1 மினிட்க்கான டேட்டா வச்சிருக்கேன். ஈவன் நீங்க 5 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஒரு 3 மினிட்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நமக்கு இதுல வந்து ஒரு கிளியரான ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து இந்த இடத்துல இந்த ஹை பிரேக் ஆகும்போது, ஒருவேள அவரு வந்துட்டு ஒரு பை பண்ணலான்னு நெனைச்சிருந்தாரு அப்படின்னாலுமே, அவருக்கு ஸ்டாப் லாஸ் தான். இப்போ இதே இது ஓகே. நம்ம இந்த இத வந்து இது ஏர்லியராவே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம முன்னாடியே இங்க செல் வந்து போகலாம் அப்படின்னு நான் ஒரு செல் எடுத்திருந்தாலுமே, அவருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா, நம்ம அதிகமான ஸ்டாப் லாஸும் வைக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாரி. இப்போ இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? கிளியரா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். மார்க்கெட் கிளீனா என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு இந்த இடத்துல போய் மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆஃப்டர் தட் பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து பெரிய ஃபாலே வந்து ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் லோ வந்து என்ன ஆயிருக்கு? கீழ வந்து பிரேக் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பிரேக் ஆயிருக்கு. இப்ப சில பேர் இது பிரேக் ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு இது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் தான். இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இங்கிருந்து இவ்வளவு தூரம் மேல போய் அங்க க்ளோஸ் வைக்குது. அப்ப க்ளோஸ் வைக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஓகே. இது வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகைன் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்ப இங்க இருந்த மார்க்கெட் எகைன் அதோட ஒரிஜினல் டார்கெட் எங்க? அந்த பாட்டம்க்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, அந்த 12:15 to அண்ட் 1:15 அந்த டைம் ஜோன். ஏன்னா, அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க இங்க பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் இந்த ஒரு லெவல் வந்து எடுங்களேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு? கிளீனா வந்து இதுக்கு மேல வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது மேல போய் க்ளோஸ் பண்ணுது. இப்போ இது க்ளோஸ் பண்ண நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்? ஓகே. மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேல போலாம். ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு சைட்வேஸ் மாரி அகைன் ஃபார்ம் ஆயிட்டு கீழ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலயுமே நெறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஸோ இதுவுமே தி சேம் 12:15 to 1:15. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்ல. இப்போ இன்னொரு விண்டோ வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு இத எடுத்துக்கங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு வைடரான மூவ்மெண்ட், ஒரு கிளியர் டைரக்ஷனே இருக்காது. இப்போ இந்த 12:15லேருந்து 1:15 வரை எடுத்தீங்கன்னா, இது வந்து ஒரு
எப்படி சொல்கிறதுனா ஒரு சைட்வேஸ் மாதிரி தான், பட் ஆனால் ரேண்டமாக மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இதில் நீங்கள் எந்த டைரக்ஷன்லையுமே எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இது வந்து ஸ்டாப் லாஸ் தான், தெரியுதுங்களா? ஏன்னா இங்கே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னு பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அங்கேருந்து அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருந்து தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதை வந்து ஜஸ்ட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, அதுக்கடுத்து நீங்களே நடந்ததை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஜம்ப் தான். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இன்னொரு சில எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லெவல்ஸ், ஸோ இது வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுது, ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து செல் போயிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மார்க்கெட் இவ்வளோ சைட்வேஸ் போகும்போது உங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வந்து ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுது, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த 12:15, அதாவது நீங்கள் 12 o'clock மேலேயே, அதாவது நீங்கள் ஒரு 1:15 இல்லைனா ஒரு 2:15 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. இந்த டைம் ஜோனில் எல்லாமே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று இந்த ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுக்குது. அதாவது பிரேக் அவுட் ஆகுது, ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக போகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இது வந்து ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, சைட்வேஸில் இருக்குது. இப்போ சைட்வேஸில் இருக்கும்போது நீங்கள் எந்த சைடு நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்திங்கனாலுமே இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ணிங்கனாலுமே ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ அதுவுமே நமக்கு லாஸ் கணக்கு தான். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ரேண்டமாக மூவ் ஆகுது. நம்மளால் ட்ரெண்டே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஓகே ஒரு இது பிரேக் அவுட் ஆகிருக்கும், ரீடெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஆனால் நம்ம அதுக்கடுத்து ஃபர்தராக அது போகுமானா போக மாட்டேங்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் வந்து அந்த ஒரு டைம் அது செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே செட்டில் ஆயிருச்சு, இவங்களோட ஃபண்ட்ஸ் அலோகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு டைரக்ஷன் வந்து எடுக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா, அந்த 2:15 மேலே. இப்போ இந்த 2:15 மேலே 3:15 உள்ள. ஸோ இந்த ஒரு 1 hour கேப் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து எந்த 2 டைம் ஜோன் ரொம்ப முக்கியமான டைம் ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் வந்து இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எந்த மாதிரி நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஜோனில் நமக்கு ஏன் அதிகமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, அதே மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தாலுமே ஏன் அது கரெக்டாக போக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்ஸோட ஓப்பனிங் தான். இது வந்து எல்லா டைம்லையுமே இப்படி இருக்குமா அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இப்படி இருக்குது. அதுவும் ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய மார்க்கெட்ஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கிறவங்க அவங்களோட பொசிஷன்ஸை வந்து ஹெட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அதை ரீஅலைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது என்னென்னா, நமக்கு ஒரு கிளியர் வியூ பாயிண்ட் இருக்காது. அப்போது நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து 12:15 to ஒரு 1:15 இல்லைனா ஒரு 2:15 வரைக்கும் நீங்கள் நோ ட்ரேட் ஜோனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 2:15 அடுத்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த 2:15 to 3:15 வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து இருக்கும். இதே இது நான் மார்னிங் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10:15 to 11:15 வந்து நான் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இன்டெப்த்தாக புரியும். ஏன் நம்ம அதை வந்து சொல்லியிருக்கோம், அதில் ட்ரேட்ஸ் எப்படிலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு என்ன சிம்பிளாக புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் இருக்குது. இவங்களோட மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு இங்கே இந்த மாதிரி சைட்வேஸ் ஆகவோ இல்லை ரேண்டம் மார்க்கெட்ஸ் ஆகவோ இல்லைனா வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியோ இல்லைனா லோ வால்யூம்ஸ்லையோ மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் ஒரு புது பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதை காட்டிலும் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வந்து அந்த லாஸ் வந்து வராது. ஏன்னா நம்ம தெரியாமல் போய் இந்த ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமிங்கில் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்டாக நிறைய எஸ்எல்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு பிரேக் அவுட்டில் எடுக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் சைட்வேஸ் ஆகுது இல்லைனா மேலே போகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் சைடில் வந்து வந்துடும். ஸோ
இப்போ ஒன்று எடுத்தா ட்ரேடு மார்னிங்லேயே கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 215க்கு மேலே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கனாலுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ இதெல்லாமே நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ண டேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் எப்படி நடந்திருக்கு, என்னென்னலாம் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நாங்கள் டிசைட் பண்ண ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டா எப்படி இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய் லாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ட்ரேட் பண்ணாமல் ஒன்று அதுக்கு முன்னாடியே ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்லைனா அதுக்கு அடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மைண்டில் வந்து கிளியராக வச்சுக்கோங்க. 12:15 to 2:15 வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக கூட இருங்க. அதுக்கடுத்து 2:15 to 3:15 முக்கியமான டைம். ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே காட்டியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரேடிங்காக. ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம தன் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.